நான் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை பாக்குறாரு? அனிருத் சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவர் தவறிட்டாரு. ஹார்ட் அட்டாக். ஐயோ மன்னிச்சிருங்க, நான் தெரியாம கேட்டுட்டேன். இந்த அடி எடுத்துக்கோ. அவங்களுக்கு கூட முதல்ல நீங்க எடுத்துக்கோங்க. இதுதான் முதல் தடவை எங்க அப்பா இறந்தது பத்தி அனு பேசி நான் கேக்குறது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா இறந்தது பத்தி அனு பேசினதே இல்லை. இந்தா. சாரிடா, வாஷ் பண்ணிக்கோடா. அனுமா அவர் அழைச்சு போய் தண்ணி எடுத்து கொடு. சார் போங்க சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப சின்ன பாத்ரூம். ஓகே சார். அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கடையில நான் சாரி வாங்க போயிருந்தேன், அப்படிதான் தெரியும். ஓ அப்படியா? ஓகே ஓகே. சரி வாங்க. உட்காருங்க சார். அனு, உன்னை பார்த்தா என் காலேஜ் டேஸ்ல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. நான் கூட அப்படிதாங்க நினைச்சேன். அனு ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை வச்சுக்கிட்டே சொல்றேன்னு நினைக்காதீங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகுவா. காலேஜ்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி இப்ப நல்ல வேலையில இருக்கா. எல்லாமே எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுதான். செய்யற வேலைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நேர்மையா செய்யணும்னு அடிக்கடி சொல்வாரு. அப்பா, நானும் அதுதான் செய்யறேன். அவங்க அப்பா பொண்ணு. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னங்க எப்படி சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டு போகணும். நீங்க இல்லைங்க, இன்னொரு நாள் சாப்பிடுற மாதிரி கண்டிப்பா வரும். எனக்கு இத பாருங்க, இன்னைக்கு எங்க கல்யாண நாள். கோயிலுக்கு போறதுக்கு நேரம் கிடைக்கல. நாளைக்கு போகலான்னு இருக்கோம். நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா வரோங்க. இவனும் ஆஸ்திரேலியால இருந்து வந்ததுல இருந்து கோவிலுக்கே போகல. என்னடா? அனு, டைம் ஆச்சு, போலாம் வா. சரி, அப்போ நாங்க கிளம்புறோங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷம். ஆக்சுவலா உங்களுக்கு கேக் கொடுத்துருக்கணும், அதை இவளே வாரி மூஞ்சில அப்பிக்கிட்டா. ஓகே சார். இந்தம்மா. சரிங்க சார், நாங்க அப்போ கிளம்புறோம். வணக்கங்க. அம்மா வாங்க. வரோங்க. வருமா? அப்படி என்னடா அவசரம்? அனு, நான் தான் நேத்தே சொன்னேன்ல, கிரேட் சூரிய பிரகாஷ் சாரும் நானும் ஒரு டிவி ஷோல டிஸ்கஷனுக்கு போறோம். எஸ் எஸ், நான் தான் மறந்துட்டேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூரிய பிரகாஷ் சார் தான் என்னோட ரோல் மாடல். அவர் அன்னைக்கு போன்ல பேசினதுக்கே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இவ்வளவு சீக்கிரம் நான் அவரை நேர்ல மீட் பண்ண போறேன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டை எப்படி சொல்றதுன்னு தெரியல அனு. சரி சரி, இந்த பிஸில அனு விஷயத்த முதல்ல சூரிய பிரகாஷ் சார் கூட மீட்டிங், அப்புறம் தான் மத்ததெல்லாம். ப்ளீஸ். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ் அனு, நேத்து ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? என்னாச்சு? சார், நானே நொந்து போய் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏன் சார் அப்படி சிரிக்கிறீங்க? கேக் அப்பன உன் முகத்தை நினைச்சு பார்த்தா என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போங்க சார். சரி சொல்லு, அப்புறம் என்னாச்சு? அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வேற வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமா போச்சு. உன் கேக் அப்பன முகத்தை பார்க்க விசிட்டர்ஸ் வேற வந்திருந்தாங்களா? சொல்லிருந்தா நானும் வந்திருப்பானோ. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க சார். சரி சரி, ஆமா ஆபீஸ்க்கு வரலையா? இனிமேதான் சார் வரணும். ஓகே அனு,
எனக்கு இன்னைக்கு நிறைய மீட்டிங் இருக்கு. ஐ வில் கால் யூ லேட்டர். எஸ் மீரா. இன்னைக்கு டிவி சேனல்ல ஒரு டிஸ்கஷன் சார். எஸ். இன்டர்நெட் யூசேஜ் நல்லதா கெட்டதா அத பத்தி தானே? எக்ஸாக்ட்லி சார். டிஸ்கஷனுக்கு வேற யார் வரா? எங்க ஆண்டர்பிரினர் மிஸ்டர் அனிருத் சார். அனிருத் ஆஸ்திரேலியால தான் மெயின் பிசினஸ். அதுக்கான பேக் அண்ட் செட்டப் இந்தியாவிலயும் இருக்கு. A promising new chap. குட் மீரா. இப்படி நிறைய புது ஆளுங்க வந்தாதான் இண்டஸ்ட்ரி வளரும். ஐ எம் எக்ஸைட்டட் டு மீட் ஹிம் இன் பர்சன். ஓகே மீரா, பாய். எஸ் சார். தேங்க்ஸ் மீரா. உங்களை மாதிரி யங் சாப் கிட்ட பேசணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏதாவது புதுசா கத்துக்க முடியும் பாருங்க. சோ சிம்பிள் சார், வெரி அமேசிங். தேங்க்யூ. வெல்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற விஷயம் இணையத்தால நிஜமாவே நமக்கு பயன் இருக்கா இல்லையா. அதாவது இன்டர்நெட் நமக்கு நல்லதா கெட்டதா. இவ்வளவு பிஸியான ஸ்கெடியூல்லையும் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற 2 பிசினஸ் லெஜெண்ட்ஸ் மிஸ்டர் சூரிய பிரகாஷ் அண்ட் மிஸ்டர் அனிருத். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். முதல்ல அனிருத் சார் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க சார், இன்டர்நெட் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி டிஸ்கஷன்ல பேசி பழக்கம் இல்ல. இதெல்லாமே எனக்கு ரொம்ப புதுசு. ஓப்பனா சொல்லணும்னா இங்க வந்தா சூரிய சாரை பார்க்கலான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். அதே சமயம் எல்லா விஷயத்தை பத்தியும் எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் இல்லாம இந்த உலகத்துல யாராலையும் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு முந்தின ஜெனரேஷன் வேற, எங்க ஜெனரேஷன் வேற. எங்களால தண்ணி இல்லாம கூட வாழ்ந்துட முடியும். ஆனா இன்டர்நெட் இல்லாம கண்டிப்பா வாழவே முடியாது. இன்டர்நெட்டை அம்மா கூட கம்பேர் பண்ணுவேன். எஸ், அம்மா என்ன கேட்டாலும் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி அம்மானாலே ஆர்வமும் சந்தோஷமும் ஒரு அன்பும் ஈர்ப்பும் வரும். அது மாதிரி எப்படி இருந்தாலும் அம்மாவை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஜஸ்ட் லைக் தட். இன்டர்நெட்டுக்கும் அம்மாக்கும் என்ன கனெக்ஷன் நீங்கெல்லாம் யோசிக்கலாம். அம்மா தான் எல்லாமே நினைக்கிற ஒரு குழந்தை மாதிரி இன்னைக்கு எல்லாருமே இன்டர்நெட்டை நினைக்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். சார், ஏதாவது கொஞ்சம் சென்சிபிளா சொல்லுங்க சார். அம்மாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் சார். உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க பிசினஸ் பத்தி சொல்லுங்க. ப்ளீஸ் எல்லாரும் அமைதியா இருங்க, அவர் பேசட்டும். உங்க டைம் வரும்போது மட்டும் நீங்க क्वेश्चन கேட்கலாம். ப்ளீஸ் கோஆபரேட். சுத்தி வளைக்காம அவரை டாபிக்ல பேச சொல்லுங்க சார். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றீங்க? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அனிருத் ஒரு சாதனையாளர், a real achiever. சும்மா இந்த இடத்துக்கு வரல, அச்சீவ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அவரை முதல்ல பேச விடுங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே நீங்க குறுக்க பேசுனீங்கன்னா அவரால எப்படி ஒரு ஃப்ளோல பேச முடியும்? ஹலோ சார், நாங்க இங்க விசிட்டர்ஸா வந்தாலும் நாங்க பிரஸ் தான். சோ வாட்? நீங்க யாரா வேணா இருங்க. இப்ப நீங்க யாருன்றதா பிரச்சனை? அவரை முழுசா பேச விடுங்கன்னு தான் சொல்றேன். அதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன சார், நாங்க பிரஸ்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்றோம், இவ்ளோ ரஃபா பேசுறீங்க? ரஃபா பேசுனது நான் இல்ல, அனிருத்த ஹியூமிலியேட் பண்ணது நீங்க. அது தப்புன்னு நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். ஆனா நீங்க தான் இல்லாததை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இட்ஸ் ஓகே சார். நோ அனிருத், இட்ஸ் நாட் ஓகே. இந்த ஆட்டிடியூட என்னால தாங்கிக்கவே முடியாது. இன்னொருத்தரை ஹியூமிலியேட் பண்ற உரிமை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. அது நம்மள மாதிரி பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, இவங்கள மாதிரி பத்திரிக்கைக்காரங்களா இருந்தாலும் சரி. சும்மா நாங்க பத்திரிக்கைன்னு சொல்லிக்கிட்டா போதுமா? பத்திரிக்கைனா ஒரு எத்திக்ஸ் இருக்கு. என்ன ஆனாலும் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது ஒவ்வொரு பத்திரிகையாளரோட கடமை. உங்களை மாதிரி ஒரு சில ஜேர்னலிஸ்டுகளால ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்டுகளுக்கும் கெட்ட பேர். அத பத்தி நீங்க யோசிச்சா நல்லா இருக்கும். குட் பை. இனிமே இந்த டிஸ்கஷன் கண்டினியூ ஆகுறதுல ஒரு யூஸும் இல்ல. இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே? சாரி சார். இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். என்னால உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படிலாம் எதுவும் இல்ல. கண்ணு முன்னாடி நடக்கிறது தப்புன்னு தெரிஞ்சா அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? தேங்க்யூ சார். உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கணும். சின்ன வயசுலயே இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க. இன்னும் நீங்க நிறைய சாதிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ. பேசுங்க. அனு. அனு என்னோட அம்மா சார். ஓ, யூ கேரி ஆன். தேங்க்யூ சார். அனு சொல்லணும். டிஸ்கஷன் முடிஞ்சதா? சூரிய சார பாத்தியா? அவர் கூட தான் பேசிட்டு இருக்கேன். சரி, ஒரு முக்கியமான விஷயம். நேத்து அனுவ பாத்தியே, பிடிச்சிருக்கா? அவங்க வீட்ல ஓகே சொல்லிடவா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அனு, இப்ப போன்ல பேசுற விஷயமா இது?
சூர்யா சார் இருக்காருன்னு வெக்கப்படுறியா? அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்குவாரு. நீ சொல்லு, அனு ஓகே தானே? புரிஞ்சுக்கணும். இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். பாய். டீலா நோ டீலா சொல்லிட்டு போன வீடா போகணும். என்னடா புதுசா வெக்கம்லாம் படுற? தயவு செஞ்சு போன வேணும். பாய். ஐ எம் வெரி சாரி சார். கன் பாயிண்ட்ல அம்மா மிரட்டுறாங்க. உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல சொல்லி. வாவ், தட்ஸ் a good நியூஸ். பொண்ணு பார்த்தாச்சா? நீங்களே செலக்ட் பண்ணிட்டீங்களா? சார், ஒரு பொண்ணு அம்மா பார்த்திருக்காங்க. உடனே சம்மதம் சொல்ல சொல்லி அவங்க என்ன கட்டாயப்படுத்துறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிட வேண்டியதானே? இதுல என்ன ஹெசிடேஷன்? எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது மட்டும் போதாது சார். அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கணும். அத கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நான் ஓகே சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஒருத்தரை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? மை சஜஷன், அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஓகே சொல்லுங்க. டைம் கிடைக்கும் போதே சம்மதம் சொல்லிடுங்க. மிஸ் ஆனா சில சமயம் சொல்லவே முடியாம போயிடும். என்னமோ தெரியல சார், நீங்க சொன்னா மட்டும் எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஐ வில் திங்க் அபௌட் இட் சார். அப்புறம் உங்க பிசினஸ்ல எப்படி இருக்கு? உங்க கம்பெனி ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன், வெரி இம்ப்ரெசிவ். கீப் இட் அப். இந்த பிசினஸ்ல எல்லாருக்கும் இருக்கிற அதே சேலஞ்ச் எங்களுக்கும் இருக்கு சார். பட் நாங்க நிச்சயம் நல்லா பண்ணுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் சொல்லாம நாங்கன்னு சொல்றீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். என்னோட பிசினஸ் மந்த்ராவே நம்பிக்கை. ரைட் சார். அதே நீங்களும் சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யா, ஓகே நிருத், நைஸ் மீட்டிங் யூ. இன்னொரு அக்கேஷன்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். யூ ஜஸ்ட் மேட் மை டே சார். தேங்க்ஸ் அனிருத். பை தி வே, அடுத்து நம்ம மீட் பண்ணும்போது உங்க ஃபியான்சேயோட வாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நீங்க பேசுறது பழகுறது எல்லாமே ரொம்ப யூத்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ. பாய். பாய் சார். டே அனிருத், இல்ல ஓகே தானே? சம்வாட் ஓகே. அப்போ அண்ணன் வீட்ல சம்மதம்னு சொல்லிடவா? உனக்கு எப்ப இதே திங்கிங் தானா? நான் கூட நீ டிஸ்கஷன் எப்படி போச்சு ஓகேவான்னு கேட்பேன்னு நினைச்சேன். டிஸ்கஷன் எப்படி போனா எனக்கு என்னடா? இன்னும் 2 வாரத்துல நீ ஆஸ்திரேலியா போயிடுவ. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டா நல்லதுடா. 2 வாரத்துலயா மேரேஜா? திஸ் இஸ் டூ மச் அனு. 2 நாளா கல்யாணம் பண்ணா கூட நான் ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். 2 வாரமாங்கற? அனு, இது நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்ல. அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான்னு முதல்ல கேட்கணும். அப்ப அவளுக்கு ஓகேனா உனக்கும் ஓகே தானே? அதெல்லாம் முதல்ல அவகிட்ட கேளு. உன்னை வேண்டான்னு எவளாச்சும் சொல்லுவாளா? உன் மனசுல இருக்கிறத முதல்ல சொல்லுடாங்கற. முதல்ல அவ என்ன சொல்றான்னு கேளு, அப்புறம் நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த பேச்சு இங்கே நிக்கட்டும். ஓகே? நாட் ஓகே. நம்மளையும் கோவிலுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணாங்கல்ல, அப்ப நீ என்ன பண்ற? வெயிட் வெயிட் வெயிட். கோயிலுக்கு வாங்கன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ போறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? டேய், நல்ல சான்ஸ்டா இது. கோவிலுக்கு நிச்சயம் அனு வருவா. அவகிட்ட நீயே கேட்டுரு என்ன பிடிச்சிருக்கான்னு. அவகிட்ட எப்படிமா நான் நேர்லயே கேக்குறது? உன்னை நான் சரியா வளர்க்கலன்னு நினைக்கிறேன். அவன் எப்படி எப்படியோ ப்ரப்போஸ் பண்றான். நீ என்னடா அண்ணா? அனு, அம்மா சொல்றத கேளு. இது நல்ல சான்ஸ்டா. அவகிட்ட நேர்லயே கேட்டுடு என்ன பிடிச்சிருக்கான்னு. அவளும் ஓகேன்னு சொல்லிடுவா. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். சரி, அவகிட்ட நான் பேசி பாக்குறேன். அவகிட்ட கைமாத்தா கடன் கேக்குற மாதிரி சொல்ற. ஒரு லவ் ஃபீலிங்கோட சொல்லுடா. லவ் ஃபீலிங்க நான் பாத்துக்கிறேன். நீ ஸ்கூல் டீச்சர் மட்டும்தான், அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே? பாய். பூர்ணி, நேத்து 2 பேரு அம்மாவும் பையனும் வந்திருந்தாங்கல்ல. அத்தானோட ஃப்ரெண்டு தானே? அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா தெரியறான். ஆளும் ரொம்ப நல்லா இருக்கான். அவனதான் அணுக்கு பேசி முடிக்கலான்னு சுப்பு நினைக்குது போல இருக்கு. என்னக்கா சொல்ற? என் மனசுல என்ன ஓடுதோ அதேதான் உங்க மனசுலயும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அனுவ பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் அனிருத்த பிடிச்சிருந்தா நாம மேல பேசலாம். நிச்சயம் பேசலாங்க. ஓ, அதுக்குதான் அத்தா உங்களை வீட்டுக்கு வர சொன்னாரா? அத்தானோட புத்திசாலித்தனம் யாருக்குமே வராதுக்கா. ஆமாடி, சுப்பு கிட்ட சூர்யா சார் பேச வரும்போதெல்லாம் அப்போ இருந்த கோவத்துல சுப்பு கிட்ட சூர்யா சார் பேசவே கூடாதுன்னு நான் தான் அனு கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். இரு, அப்ப இருந்த கோவத்துலனா இப்ப கோவம் போயிடுச்சுன்றியா? பாவண்டி அனு,
உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கான்னு சொல்லி என்கிட்ட ஒரே அழுக. அவ படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியல. அதான் 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 அதான்னா என்னன்னு சொல்லுக்கா. அதான் நேரம் பார்த்து சுப்பு கிட்ட பேசுறேன்னு அனு கிட்ட சொல்லிருக்கேன். ஓ, என்னடி இழுக்கிற? நான் இல்லாத நேரத்துல இவ்ளோ தூரத்துக்கு வந்தாச்சா? அக்கா, உன்னை விட சூர்யா சாருக்கு வயசு கூட இருக்க சான்ஸ் இருக்குக்கா. நீ அதை யோசிச்சியா? திரும்ப ஏதாவது சொல்லி குழப்பாத பூர்ணி. இதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில இப்ப நான் இல்ல. அனு பாவம், அது மட்டும்தான் இப்ப என் மண்டையில ஓடுது. உன் பொண்ணு வாழ்க்கை உன் இஷ்டம். ஆனா அக்கா, நான் எப்படி இங்க திடீர்னு வந்தேன்னு நினைக்கிறேன்? சூர்யா சார் சொல்லிதான் நான் இங்க வந்தேன். என்னை இங்க டிராப் பண்ணதே பங்கஜ் சார் தான். அத்தா உடம்புக்கு ஒன்னும் இல்லைனாலும் நீங்க கூட இருங்கன்னு அவர் என்ன ரொம்ப கம்பல் பண்ணி வர சொன்னாரு. நீ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போதே நினைச்சேன் நீ சூர்யா சார் சொல்லிதான் வந்திருப்பேன்னு. ஒரு பக்கம் சூர்யா சார் அத்தா மேல இவ்ளோ அக்கறை எடுத்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அத்தா அனிருத்துக்கு அனுவ பாத்துட்டு இருக்காரு. யோசிச்சு பார்த்தா தப்பு நம்ம மேலதான்க்கா. நம்ம அத்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அதான் சொன்னனே, அப்ப இருந்த கோபம் குழப்பம். உன்ன சொல்லியும் குத்தம் இல்லக்கா. 25 வருஷம் வித்தியாசம்னா யாருக்குதான் பக்குன்னு இருக்காது. சரிக்கா, சூர்யா சார் பேசுறப்ப அத்தான் கிட்ட பேசட்டும். அத்தான் ஒத்துக்கிட்டா அனுக்கு சூர்யா சாரோட கல்யாணம் நடக்கட்டும். ஒருவேளை சூர்யா சார் அத்தான் கிட்ட பேசலனா அத்தான் பாக்குற பையனோட அனுக்கு கல்யாணம் நடக்கட்டும். என்ன பூர்ணி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இது கல்யாண விஷயம். இதுனா இது, இல்லனா அதுன்னு நீ ஈஸியா சொல்ற. நீங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப இது ஒண்ணுதான் வழி. நடக்கிறது நடக்கட்டும். இதத்தான் அந்த சாமியடி அம்மாவும் சொன்னாங்க, நடக்கிறது நடக்கட்டும்னு. ஊர்ல எல்லாரும் நினைக்கிறதெல்லாம் சொல்லு, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு மட்டும் நீ கேட்கவே கேட்காத. நீ கேட்கலனாலும் நான் மனசுக்கு பட்டதை அப்படியே சொல்லிடுறேன். அனுக்கு அனிருத் தான் பொருத்தமானவ. இந்த ஜோடி தான் நல்லாவும் இருக்கும் சரியாவும் இருக்கும். அனிருத் எந்த வகையில கம்மி? காசு பணம் இல்லையா, இல்ல அழகு இல்லையா? அதை விட அனுக்கு ஏத்த வயசு. உனக்கு ஷாக்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்காக என் மனசுல பட்டதெல்லாம் நான் சொல்லாம இருக்க முடியாது. அதான் சொன்னேன். சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? அனிருத் சார் எப்படி இருக்காரு? அனிருத் சாரா? அப்ப நாம பேசினது அதுல எந்த மாற்றமும் இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன் மேடம். அப்புறம் உங்க சன்னிதிக்கு சம்மதம் சொல்லிட்டாரா? சம்மதம்னு தான் நினைக்கிறேன். முதல்ல நீங்க உங்க பொண்ணு சம்மதத்தை கேட்டு சொல்லுங்க. நான் இன்னும் அனு கிட்ட பேசல, ஆனா நான் எது சொன்னாலும் என் பொண்ணுக்கு சம்மதம் தான். இருந்தாலும் பேசிடுறேன். அனிருத்தும் அனு கிட்ட பேசணும்னு சொன்னான். அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேடம், எப்படியும் கோயில்ல பாக்க போறாங்கல்ல, அப்ப பேசிக்கிட்டுமே. அதத்தான் நானும் அவகிட்ட சொன்னேன். கோவில்ல வச்சு நாமளும் எல்லா விஷயத்தையும் பேசிடலாம். சரி மேடம், அப்ப நாங்க புறப்பட்டு வந்துடுறோம், நீங்களும் வந்துருங்க. சரிங்க சார். புஷ், நம்ம வீட்டுக்கு வந்தாரு அனிருத்னு அந்த பையன். என்ன அவனை பேசி முடிக்க போறியா? ஐயோ, கற்பூர புத்தி உனக்கு. பாரு, எனக்கு தோணின மாதிரி உனக்கும் அதே மாதிரி தோணி இருக்கு. இதத்தான் சொல்றாங்க, கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு. இது வரைக்கும் 2 தடவை நான் அனுமா கல்யாண விஷயத்த சொதப்பிட்டேன். இந்த தடவை அது மாதிரி எதுவும் நடக்காம பார்த்து ஜாக்கிரதையா நிதானமா பண்ணணும். என்ன சொல்ற புஷ்? நான் என்ன சொல்றது சுப்பு, அனு கிட்ட நீயே முதல்ல பேசுற. அனு கிட்ட பேசுறது இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற அத முதல்ல சொல்லு. எல்லாம் இந்த மகமாய் தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கரெக்ட். அதனாலதான் கோயில்ல வச்சு இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்க போறேன். அவங்க கிட்ட பேசிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அனு கிட்டயும் அதை பத்தி பேசலாம்.
ஆ? ஆமா அனுமா எங்க? ரம்யா வீட்ல இருக்கா. சரி அவளையும் ரெடி பண்ணி அழைச்சிட்டு வந்துரு. சீக்கிரமா போயிடலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி நம்ம போனாதான் மரியாதை.